மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுவாராக. இந்த வேளையில் நாம் தியானிக்க வேண்டிய வசனமாவது லூக்கா 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். பிரியமானவர்களே, இங்கே சகேயு என்கிற ஒரு மனிதன் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமேன், குள்ளமானவன் என்று சொல்லி எல்லா ஊர்களிலும் எல்லா தேசங்களிலும் சொல்லுவார்கள். எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லுவாங்க, ஆமேன், நெட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்பக்கூடாது அப்படின்னு எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. இங்கே ஆமேன் எல்லாரும் சகேயுவை குறித்து ஆமேன் குள்ளமானவன் என்று தான் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சகேயுவினிடத்தில் என்ன ஒரு குணங்கள் இருக்கிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அவர் போகும் வழியில் முன்னாடி ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் மரத்தில் ஏறினான். பிரியமானவர்களே, அங்கே அவர் போகும் வழியில் முன்பாகவே போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சொல்லுவோம், வளர்த்தியாக இருந்தால் வளர்த்தியாக இருக்கிறாமோ, குண்டா இருந்தால் குண்டா இருக்கிறாம்பாங்க, ஒல்லியாக இருந்தால் ஒல்லியாக இருக்கிறாம்பாங்க, கண்ணு தெரியல அப்படின்னா ஒரு கண்ணு நல்ல கண்ணும்பாங்க, கை நொண்டினா கை நொண்டி கால் நொண்டிம்பாங்க, சின்ன வீடு வச்சுருந்தா சின்ன வீடு வச்சுருக்காம்பாங்க, மாடிகை வீடு வச்சுருந்தா மாடிகை வீடு வச்சுருக்காம்பாங்க, ஒன்றுமே இல்லைன்னா இவன் ஒரு வெத்தோட்டு அப்படிம்பாங்க, வெத்தோட்டும்பாங்க. இந்த உலகம் அப்படி தான் பேசும். இங்கே சகேயுவை குறித்து அந்த ஊரில் ஆமேன் அவர்கள் பேசுகிறார்கள், இவன் வரி வசூலிக்கிறவன், ஆமேன் இவன் வட்டி வாங்குகிறவன், அநியாயமாய் பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறான். ஆமேன் இந்த ஊரில் இந்த உலகத்தில் ஆமேன் யார் ஆமேன் நல்லவர்களாக இருக்கிறார்கள்? சற்று நீங்கள் தியானித்து பாருங்கள். உங்கள் ஊரிலே யார் நல்லவர்களாக இருக்கிறார்கள்? உங்கள் குடும்பங்களிலே யார் நல்லவர்களாக இருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே யார் நல்லவர்களாக இருக்கிறார்கள்? எல்லாருக்கும் ஒரு குறை உண்டு. பிரியமானவர்கள், தாயின் வயிற்றில் பிறந்த எல்லாரும் ஆமேன் பாவம் செய்தவன் தான். தாவீது என்ன சொல்கிறார்கள்? நான் என் தாயின் கர்ப்பத்திலே ஆமேன் பாவத்தில் நான் ஆமேன் பிறந்தேன், பாவத்தில் நான் உற்பத்தி ஆனேன், என் தாய் என்னை பிறக்கும்போதே பாவத்தோடு தான் பிறந்தேன். பிரியமானவர்கள், அது எல்லாருக்கும் அடிப்படையானது தான். ஆமேன் நாம் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அசுத்தத்தினாலும் நாற்றத்தினாலும் ஆமேன் கெட்ட இரத்தத்தினாலும் பல ஆமேன் அசுத்தங்களினாலும் தான் நீங்களும் நானும் ஆமேன் பிறக்க ஆண்டவர் செய்கிறார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஒரு ஆமேன் வீக்னஸ், ஒரு பலவீனங்கள், ஒரு ஆமேன் பட்ட பெயர்கள் இருக்கும். இங்கே சகேயுவை இங்கே ஆமேன் அநேக ஊழியக்காரர்கள், அநேக மக்கள், விசுவாசிகளும் அப்படி தான் சொல்லுகிறார்கள், அவன் குள்ளமானவன் என்று சொல்லி. ஆனால் அந்த குள்ளமானவனுக்குள்ள ஆமேன் ஒரு அறிவு இருந்தது. அதை இன்றைக்கு யாரும் அதை பேசுகிறதில்லை. பிரியமானவர்களே, குள்ளமானவன் வரி வசூலிக்கிறவன், குள்ளமானவன் வரி வசூலிக்கிறவன் என்று சொல்லியே அவனை ஆமேன் இன்றைக்கு அநேகர் போதிக்கிறார்கள், அநேக விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள், அநேக பாஸ்டர்மார்கள் பேசுகிறார்கள். ஆனால் அந்த குள்ளமானவனுக்குள்ள ஆமேன் ஒரு அறிவு, ஒரு டேலண்ட் இருந்து அதை நீங்கள் யாராவது பேசுகிறீர்களா? அதை யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை யாராவது நீங்கள் சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா? ஒரே குள்ளமான ஒரே வரி வசூலிக்கிறவன் சொல்லியே கேட்டு 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 புளிச்சு போச்சு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அரைச்ச மாவையே அரைக்காதன்னு சொல்லுவாங்க. சற்று நீங்களும் நானும் வித்தியாசமானதை பேச வேண்டும், வித்தியாசமானதை பார்க்க வேண்டும், வித்தியாசமான சத்திய ரகசியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அங்கே வேதத்தில் நாம் 4வது வசனத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்? ஆமென், அவர் போகும் வழியிலே முன்னாடி ஓடி போய் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் மரத்திலே அவன் ஏறினான். எவ்வளவு அறிவு பார்! இன்னைக்கு உன்னையும் வீட்டில் குள்ளமாக இருக்க, ரொம்ப குள்ளமாக இருக்க அப்படின்னு சொல்லி உன்னை அநேகம் திட்டுறாங்களா? உனக்கு கல்யாணமே ஆகாதுடா, குள்ளனா, குள்ள கத்திரிக்கா, குள்ளன், உனக்கு யார்டா பொண்ணு கொடுப்பா, உன் ஹைட்டுக்கு எங்கடா பொண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமேன் உன்னை ஆமேன் திட்டுறாங்களா? உன்னை ஆமேன் சொல்லி கொண்டு இருக்கிறாங்களா? ஆமேன் உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கிறீங்க, 5 பேர்த்தில் 4 பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆமேன், நீ மாத்திரம் குள்ளமா கருப்பா குண்டா இருக்கிற.
உனக்கு யார் கல்யாணம் பண்ணிப்பா, உனக்கு யார் பொண்ணு தருவா, உன்னை யார் மதிப்பா என்று சொல்லி உங்களையும் அதே போல குள்ளன் 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 என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களா? இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை இந்த நேரத்தில் இந்த வேளையில் அந்த குள்ளனாய் இருக்கிற உனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் தந்து உன் 5 சகோதரர்கள் உன் 4 சகோதரர்கள் உன்னிடத்திலே தேவன் வர செய்ய போகிறார். உன்னிடத்திலே தேவன் வந்து ஆமென் காலில் விழ செய்ய போகிறார். உன்னிடத்திலே வந்து கையெழுத்து வாங்க செய்ய போகிறார். உன்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்க செய்ய போகிறார். உன்னிடத்திலே வந்து ஆமென் சாஷ்டாங்கமாய் விழ பண்ண போகிறார். இங்கே அந்த ஊர்ல குள்ளமானவன், வரி வசூலிக்கிறவன் என்று சொல்லியே அவனுக்கு பெயர். எல்லாருக்கும் ஒரு பெயர் உண்டு, எனக்கும் ஒரு பெயர் உண்டு, பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு பெயர் உண்டு. யாருக்கு பெயர் இல்லை? பட்ட பெயர் யாருக்கு இல்லை? பாஸ்டர்மாருக்கு இல்லையா? உங்கள் குடும்பத்தில் இல்லையா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லையா? உங்கள் தாத்தா பாட்டிக்கு இல்லையா? ஏன் உனக்கு இல்லையா? நீ பெற்ற பிள்ளைக்கு இல்லையா? அறிவை யாரும் பார்க்கிறதில்லை, அறிவை யாரும் யோசிக்கிறதில்லை, அறிவு ஞானத்தை ஆலோசனைகளை யாரும் அங்கீகரிப்பதில்லை, யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை, அதை கேட்பதில்லை. இங்கே சகேயு இயேசு வருவதற்கு முன்பாகவே அவன் ஒரு மரத்திலே போய் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே மரத்திலே ஏறினான். அல்லேலூயா. மரம் என்கிறது ஆமென் சிலுவையிலே ஆமென் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் ஆமென் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. ஏன் அதை எப்படி பவுலனன் சொன்னார் என்று சொன்னால், மரத்திலே தூக்கப்பட்டவர்கள் ஆமென் அவர்களுடைய சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் ஆமென் எல்லாம் அன்றைக்கு நிவர்த்தியாகிறது. பிரியமானவர்களே, இங்கே செகண்டாக நமக்கு வேதத்தில் தேவன் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த கிறிஸ்துவாகிய மரத்தின் மேல், அந்த சிலுவை ஆகிய அந்த மரத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமென் அந்த மரத்தின் மேல் ஆமென் இவன் ஏறி போனதினால அவனுடைய சாபங்கள், அவனுடைய பாவங்கள், அவனுடைய அக்கிரமங்கள், அவனுடைய மீறல்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு விட்டார். குள்ளன் 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 என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு உன்னை பார்த்து குள்ளன் 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 என்று நண்பர்கள் எல்லாரும் உனக்கு குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்களா? குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறார்களா? உன்னை கிண்டல் கேலி செய்து கொண்டு இருக்கிறார்களா? உன்னை தேடி வருவார்கள், உன்னை தேடி வர வைப்பார்கள். இங்கே சகேயு மரத்தின் மேல் ஏறினான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னான். அன்றைக்கு அவனுடைய சாபங்கள் முடிகிறதுங்க, அவனுடைய பாவங்கள் முடிகிறதுங்க, அவனுடைய கஷ்டகாலம் முடியுதுங்க, அவன் நோய்கள் முடியுதுங்க, அவனை பிடித்த பீடைகள் முடியுதுங்க, அவனை பிடித்த தரித்திரம் முடியுதுங்க, அவனை பிடித்த வியாதி சொறி சரங்கு முடியுதுங்க. பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலும் முடிய போகும். முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறவன் தோல் அரிப்பு, கழுத்து பகுதியில் புண்ணாக பல டாக்டர்கிட்ட போயும் இந்த அரிப்பு நிற்க மாட்டேங்குது. இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே உன் அரிப்பு மாறுகிறது, உன் அரிப்பு மாறுகிறது. ஆமென். புள்ளி புள்ளியாய் கருப்பாய் உன் கழுத்தை சுற்றிலும் அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறாய். வெளியே போக முடியலை என்று சொல்லி இருக்கிறார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, கல்யாண வீட்டுக்கு போக முடியல, ஒரு பால் காய்ச்ச வீட்டுக்கு போக முடியல, ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போக முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போக முடியலை என்று சொல்லி ஆமென் அருவருப்போடு இருக்கிற ஆமென் உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த காட்டத்தி மரத்திலே சகேயு ஏறினதைப் போல கிறிஸ்துவாகிய சிலுவையின் மேலே, கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே, கிறிஸ்துவாகிய சிலுவையிலே ஆமென் நீ ஏறி நிற்கும் பொழுது அது உன்னை தாங்கும், அது உன்னை மாற்றும், அது உன்னை ரட்சிக்கும், அது உனக்கு சுகம் தரும், அது உன்னை விடுதலையாக்கும், அது உன்னை காக்கும், அது உன் வியாதிகளையும் கர்மங்களை எல்லாம் அது நீக்கும். இங்கே அவன் ஏறினது ஆமென் எல்லாருக்கும் அவன் காட்டத்தி மரமாக இருக்கலாம், ஆனால் அவன் கிறிஸ்துவாகிய சிலுவை என்கிற அந்த மரத்திலே அவன் ஏறினான். அல்லேலூயா. மரம் என்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், மரம் என்கிறது சிலுவையை குறிக்கும். இயேசுவை அடிக்கும் பொழுது ஆமென் அங்கே அவரை சிலுவையில் அடிப்பதற்கு மரம் தேவைப்பட்டது. அவன் கிறிஸ்துவாகிய மரத்தில் ஏறினதினாலே அந்த கிறிஸ்துவனுடைய சிலுவை அவனை சுமந்தது, அந்த மரம் அவனை சுமந்தது. இன்றைக்கு உன்னை சுமக்க வேண்டுமா, உன்னை தாங்க வேண்டுமா, உன் வியாதியை நீக்க வேண்டுமா, உன் மலட்டு கற்பங்கள் மாற வேண்டுமா, இந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மரத்தின் மேல் நீ ஏறி இயேசுவை நோக்கி பா.
பார்த்தா போதும். சகேயு மரத்தில் ஏறி இயேசு அப்படியே எட்டி அண்ணாந்து பார்த்தான். வெரி சிம்பிள். வேறு என்ன செஞ்சானா? பிரியாணி போட்டானா? அன்னதானம் பண்ணானா? ஒன்றுமே பண்ணல. முன்னக்குட்டி வந்தாங்க. முன்னக்குட்டி வந்து மரத்து மேலே ஏறி இயேசு அப்படி எட்டி பார்க்க. வெரி சிம்பிள். அவன் பார்த்தது முக்கியம் இல்லைங்க. ஃபஸ்ட் ஆளாக முன்னாடி வந்தது முக்கியம் இல்லைங்க. கிறிஸ்துவருடைய மரத்து மேலே ஏறினா பாருங்க, அந்த மரம் அவனை தாங்கினது, அந்த மரம் அவனை ரட்சித்தது, அந்த மரம் அவனை காப்பாற்றினது, அந்த சிலுவையில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த மரமாகிய சிலுவை ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரத்தின் மேலே அவன் ஏறினதினால, இயேசுவை மரத்தினாலே ஆமென் அவரை சிலுவையில் அடிக்கப்பட்டதினால அந்த மரத்துக்கு ஒப்பாய் நான் பேசுகிறேன். அந்த மரம் என்கிறது அவனை மாற்றினது, அந்த மரம் என்கிறது அவனை உயர்த்தினது, அந்த மரம் என்கிறது அவன் சாபங்களை மாற்றினது. நான் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட மரம் என்கிறதுனால இந்த மரத்தை குறித்து நான் இப்படியாய் உங்களுக்கு புரிவதற்காக நான் இதை பேசுகிறேன். காட்டத்தி மரத்தில் தான் அடித்தார்கள் என்று அல்ல, மரம் என்று. அதான் வேதத்தில் நமக்கு சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இயேசுவை மரத்தில் தூக்கி அடித்தாங்க, எல்லாரும் சபிக்கப்பட்டவன் சொன்னாங்க. காரி துப்புனாங்க, வாரினால் அடித்தார்கள், வஸ்திரங்களை கிழித்தார்கள். இதாங்க சபிக்கப்பட்டவன். இதுக்கு தாங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவன் அப்படி பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவன் சரியாக அந்த காட்டத்தி மரத்திலே ஏறி ஆமென் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். பின்பாக அவன் கடந்து வரும் பொழுது அவன் மனம் திரும்பினவனாய் மாறினான். 8வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு நேரத்தை எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டா நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். சாபம் நீங்கினதுங்க. எல்லாரும் பார்த்தாங்க, என்னடாவன் குள்ள மரத்தில் ஏறுறான், கல்ல மரத்தில் ஏறுறான் அப்படின்னு சொல்லார்கள். பிரியமானவர்களே, மரத்திலே ஏறினவன் ஆமென் ரட்சிக்கப்பட்டான். மரத்திலே ஏறினவன் மனம் திரும்பினான். மரத்திலே ஏறினவன் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டான். மரத்திலே ஏறினவன் வீட்டிலே இயேசு பிரவேசித்தார். என்று கிறிஸ்துவாகிய சிலுவை என்கிற மரத்திலே நீ ஏறுவாயா? சாபமும் மாறும் என்று இயேசு சொல்லுகிறார். உன் வியாதியும் மாறும் என்று இயேசு சொல்லுகிறார். உன் கழுத்தில் இருக்கிற சொறிகள் மாறும் என்று இயேசு சொல்லுகிறார். உன் வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாறும் என்று சொல்லுகிறார். வீட்டிலே அடிக்கடி மிருகங்கள் மரணமாகிறது, மனிதர்கள் மரணமாகிறார்கள், மாறும் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், கிறிஸ்துவாகிய சிலுவை அண்டை வருவாயா? நீ இயேசுடைய மரத்தில் சிலுவையாகிய மரத்தில் ஏறினால் அது உன்னை சுமக்கும். இல்லை என்று சொன்னால் நீ இயேசுவை சுமந்து கொள், உன் இதயத்திலே ஏற்றுக்கொள், அவரை நீ நம்பிக்கொள், விசுவாசித்துக்கொள், இயேசு உன்னை சுமப்பார். இல்லை என்று சொன்னால் ஆமென் நீ அவரை சுமந்து கொள். அதனால்தான் பக்தர்கள் இப்படியாய் பாடுகிறார்கள், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. இயேசுவின் சிலுவையினால் சுகமாவாய் சுகமாவாய். இயேசுவின் சிலுவையினால் சுகமாவாய் சுகமாவாய். இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. அங்கே சகைவை காட்டத்தி மரமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அவனை சுமந்தது மாத்திரமல்ல, அவன் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார், அவனோடு போஜனம் பண்ணினார், அவனோடு பேசினார், அவன் வீட்டிலே தங்கினார், அவனுடைய வீட்டிலே உணவு அருந்தினார், திராட்சரசம் அருந்தினார், அவனோடு பேசினார், அவனுடைய இதயத்தில் சாபம் பாவங்களை எல்லாம் நீக்கினார். இன்றைக்கு நீ வருகிறாயா சிலுவை அண்டைக்கு? சிலுவை என்கிற மரத்தண்டைக்கு நீ வருவாயானால்
உன் மனம் மாறும், உன் இதயம் மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் வியாதிகள் மாறும், உன் அவமானங்கள் மாறும், உன் நிந்தனைகள் மாறும், உன் சாவுகள் மாறும், உன் தரித்திரங்கள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், மன அழுத்தம் மாறும், பிபி சுகர் மாறும், வயிற்றில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் மாறும், முதுகு பகுதி கழுத்துக்கு கீழே இருக்கிற எலும்பில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் மாறும் மாறும் மாறும். சிலுவையாகிய இயேசு கிறிஸ்துவின் மரத்தின் மேல் ஏறும்படி, மரத்தண்டைக்கு வரும்படி இயேசு உன்னை அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க குள்ளன் 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 குள்ளன். குள்ளனுக்குள்ள இருந்தவர் ஆமென் ஞானம் அறிவை பாருங்க. மனிதர்கள் பார்க்கிறார்கள் மரத்தில் ஏறுகிறான் என்று. ஆனால் அங்கே இயேசு சொல்லுகிறார், அவன் கிறிஸ்துவாகிய மரத்தின் மேல் ஏறினான். சிலுவையிலே நீ வருவாயா? சிலுவையிலே அண்டை வருவாயா? சிலுவை அண்டையிலே நீ வருவாயா? சிலுவையின் இடத்திலே வருவாயா? அவர் உன்னை மாற்றுவார். அதுக்குத்தான் வேதம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுவான். இயேசு மரத்தில் தானே அடித்தாங்க, சிலுவையில் என்னெல்லாம் சொன்னாங்க. ஐயோ, கேட்காத வார்த்தைகள் அல்ல, சாபம், அடி, உதை, காரி தூப்பினார்கள், வஸ்திரங்களை ஆமென் கிழித்தார்கள், சாபம். ஆனால் மரத்தில் ஏறின உடனே ஆமென் அவர் மூன்றாவது நாள் அவர் சாபம் நீங்கினது. இன்றைக்கு உன் சாபம் நீங்க வேண்டுமா? 3 நாளிலே உன் சாபங்கள், வியாதிகள், பாவங்கள், வறுமைகள், ஆமென் கேன்சர் கட்டிகள் நீங்குகிறது. 3 நாளில் உன் கழுத்தில் இருக்கிற ஆமென் சொறிகள், ஆமென் ஆடு மாடு மரணங்கள் 3 நாளுக்குள் நிற்கிறது. எல்லாரும் குள்ளன் என்று சொன்னார்கள், வரி வசூலிக்கிறவன் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை என் மூலமாய் சொல்லுகிறது, அவன் விசேஷித்த ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன். கரெக்டாக மரத்து மேலே ஏறினா. யாராவது மரத்து மேலே ஏறியிருக்காங்களா இது வரைக்கும்? மரத்து மேலே எதுக்கு ஏறுவாங்க? இளநீ குடிக்க, மாங்காய் பறிக்க, ஆமென் கொய்யாக்காய் பறிக்க, பலாப்பழம் பறிக்கத்தான் மரத்து மேலே ஏறுவாங்க. ஆனால் கிறிஸ்துவாகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அவர் சிலுவை அண்டையிலே, அவருடைய சிலுவை அடியிலே, அவருடைய சிலுவை பாதத்திலே, அவருடைய பாதத்தின் சமூகத்திலே இயேசுவை பார்க்கும்படி ஒரு மரத்திலே நீங்களும் நானும் ஏறினதுண்டா? இல்லை. அப்போ இவன் யாருங்க? உங்களிலிருந்து ஞானமுள்ளவன், அறிவு உள்ளவன் சகை. 8வது வசனத்தில் சொல்றான், ஏசப்பா உங்க சிலுவை என்ன சுமந்தது, உங்க சிலுவை என்ன சுமந்து என்னை மாத்திட்டு. ஒன்று நீ சிலுவையை சும, இல்லைன்னா சிலுவை உன்னை சுமக்கும். அப்படி தான் சொல்லுவாங்க நிறைய பேர், அப்படி தான் ஆமென் எங்கள்கிட்டலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கிறோம். நீ பைபிளை சுமந்தா ஒரு காலங்களில் அந்த பைபிள் ஒன்றை சுமக்கும். நீ வேதத்தை சுமந்தால் அந்த சத்திய வேதம் உன்னை சுமக்கும் என்று பாடல் பாடுகிறார். ஒன்று நீ மரத்தில் ஏறு, அது உன்னை சுமக்கும். இல்லை என்று சொன்னால் நீ அவரை சும. வேதத்தில் தான் சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஒன்று நீ சிலுவையை சும, இல்லை சிலுவை ஒன்றை சுமக்கும். அதற்குத்தான் தேவன் மரம் என்கிறது அந்த காட்டத்தி மரத்தை அவர் சகைவுக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். சகைவுக்கென்று மரம் என்கிறதை ஏற்படுத்தியிருக்கிறார். மரம் என்கிறது சாதாரணம் அல்ல. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறையப்படுவதற்கு மரம் தேவைப்பட்டது. அவன் கரெக்டாக அந்த மரத்திலே அவன் ஜூஸ் பண்ணான். வேற மரம் இருந்திருக்கும்,
வேற மரம் இருந்திருக்கும் காட்டத்தி மரத்தில். ஆமாம், அதில் தான் சிலுவையில் அடித்தாங்கன்னு நான் சொல்ல வரல. நான் மரத்துக்கு ஒப்பாக நான் பேசுகிறேன். அவன் அறிவுள்ளவன், ஞானம் உள்ளவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசுவை மரத்திலே தூக்கினார்கள், சாபம் நீங்கினது, இரத்தம் நீங்கினது, ஆமேன், அசுத்தம் நீங்கினது, அவமானம் நீங்கினது, ஆமேன். 3ஆம் நாள் பரிசுத்தமாய். இங்கே காட்டத்தி மரத்திலே சகேயு ஏறினான். மறுநாளிலே அவனுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். அவன் விசுவாசியாய் மாறினான், அவன் பரிசுத்தமாய் மாறினான், அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆமேன் அண்டைக்கு வா, இயேசு கிறிஸ்துவனுடைய அண்டைக்கு வா, சிலுவை அண்டைக்கு வா, ஆமேன். அவரை நோக்கி வா, அவரை பார்க்க வா, அவரை தேடி வா. உனக்கும் தேவன் அற்புதங்களை செய்வார். சத்தத்தை கேட்கிற நீ 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 வா. வேலையிலே உன்னை கூவி அழைக்கிறார். இந்த வேலையிலே உன்னை கூவி அழைக்கிறார் இயேசு. பிரியமானவன், இங்கே நாம் சகேயுவை குறித்து பார்த்தோம். அதான் சொல்றேன் இல்லையா, அந்த உலகம் வாழையும் விடாது, சாகையும் விடாது. இந்த உலகம் வாழையும் விடாது, சாகையும் விடாது. அதனால் சிலுவை என்கிற மரத்திலே ஏறிக்கொள். சிலுவை என்கிற மரத்தில் ஏறிக்கொள். சிலுவை என்கிற மரத்திலே நீ ஏறிக்கொண்டால் அது உன்னை சுமக்கும். அர்த்தத்தை புரிந்து கொள். அது உன்னை சுமக்க வேண்டுமா, அல்ல நீ மரத்தை சுமக்க போகிறாயா? மரம் உன்னை சுமந்தால் நீ லகுவாய் மாறலாம், சமாதானமாய் இருக்கலாம், சந்தோஷமாய் இருக்கலாம், நிம்மதியாய் இருக்கலாம். மரம் உன்னை சுமந்தால், கப்பலில் போகிற உன்னை சுமக்கு. இதே கப்பல் ஒன்றை சுமக்க சொன்னால் முங்கி செத்து போவாய். பைக்கு மேலே ஏறி போகிற பைக் ஒன்றை சுமக்கு, பைக்கை உன் தலையில் வச்சு பைக்கை தூக்கிட்டு போன்னு சொன்னால் நீ செத்து போவாய். அப்போ மரம்தான் உன்னையும் என்னையும் சுமக்க வேண்டும். அப்போதுதான் உன் குடும்பம், உன் பிஸ்னஸ், உன் ஊழியம், வருமானம், பிள்ளைகளும், மிருகஜீவன், ஆஸ்தி, அந்தஸ்து, தோட்டம், மரங்கள், ஆமீன், திராட்சை செடிகள் எல்லாம் ஆமீன் லகுவாய் மாறும். இன்றைக்கு நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சுமக்காது என்று சொல்கிறார். நான் சுமக்கிறேன் வா, நான் சுமக்கிறேன் வா, நீ உன்னை நான் சுமக்கிறேன்ப்பா, நீ சுமக்காத. சகேயு சரியாக புரிந்து கொண்டான். எல்லாரும் கூப்பிட்டாங்க. பத்திமேன் குமாரன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, எல்லாரும் கூப்பிட்டாங்க. பவுலனை நீர் யார் என்று கூப்பிட்டார். நீர் யார்? இங்க சிலுவை மரத்தில் கரெக்டாக அவன் ஏறினோன்னு, காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினோன்னு, சிலுவை என்கிற அந்த ஒப்பாக அந்த மரத்து மேலே அவன் ஏறின உடனே போகிற வழியில் இயேசு பார்த்து, சகேயு என்னப்பா, எங்கயா அங்கே அங்கே இருக்கிற, வா உன் வீட்டுக்கு போகலாம். எங்கெங்க? அவர் வீட்டுக்கெலாம் அவர் வரல, வீட்டுக்கு பிளான் பண்ணலாம் அவர் வரல. வீதியில் அவர் போனதுன்னு கேள்விப்பட்டு, ஏன்னா அதிகாரி இல்லையா, அங்கே யார் போனாலும் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு தான் போகணும். ரெண்டாவது அங்கே தெரியும் அதிகாரிகளுக்கு. போகிற வழியிலே பார்த்துட்டு, சகேயு வாப்பா, உன் வீட்டுக்கு தான் இன்றைக்கி வரேன், உன் வீட்டில் தான் இன்றைக்கி ப்ரெட்டு டின்னர்லாம் பண்ண போகிறேன், வா. ஒரே சந்தோஷம், ஓடுதான் ஏசப்பாவை கூட்டு. அங்கே போய் அவன் சொல்கிறேன், 8வது வருஷத்தில் சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நாஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஏதாவது எவனிடத்தில் அதிகமாய் வாங்கினதுண்டால் நாளத்தனையாக நான் திரும்பி செலுத்துகிறேன். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க என்று. அப்போ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். அது வரைக்கும் அவங்க யாரோட பையனாக இருந்தான், அது வரைக்கும் யார் பெற்ற ஆமன் பேரனோ பேத்தியாக இருந்தான். இப்போ பாருங்கள், நம்முடைய ஆபிரகாம் அவனுடைய பிள்ளையாக மாற்றிட்டாரு. இன்னைக்கு ஆமேன். யார் பிள்ளையாக மாறணும்னு ஆசைப்படுத, யார் பிள்ளையாக இருக்குன்னு ஆசைப்படுத, வா வா இயேசுண்டைக்கு வா, இயேசுண்டைக்கு வா 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 வா. உனக்கு அவர் ஆமேன் பேரை மாற்றி நீ தேவனுடைய பிள்ளையாக உன்னை தேவன் மாற்றுவார். வேலையில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த குடும்பங்களுக்காக
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவாகிய சிலுவையின் மேலே ஏற ஆசைப்படுகிறார்களோ, கிறிஸ்துவாகிய கண்மலை அண்டைக்கு வர ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைவு ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவாகிய சிலுவை அண்டைக்கு வருகிறார்களோ, கர்த்தர் ஆண்டவரே அப்பா அத்தனை பேர்களை சுகமாக்கும், இரட்சியும், விடுதலையாக்கும். வியாதிகள், கேன்சர் கட்டி முதுகு பகுதியில் கேன்சர் கட்டிகள் மாறட்டும். ஆண்டவரே கழுத்து பகுதியில் இருக்கிற சொறி, கருப்பான புள்ளி அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற கரும் புள்ளிகள் மாறட்டும். அடிக்கடி அவங்க வீட்டில் மிருக ஜீவன் செத்து கொண்டு இருக்கிறது, மனிதர்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசு சிலுவை அண்டைக்கு வரும்பொழுது அதெல்லாம் நின்று போகும் என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால், பேசினார் என்றால் எங்களுக்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை தாங்கவும், ஆமென், எங்களை நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை இந்த கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் உங்களை பார்ப்போம், நீங்கள் எங்களை பார்க்கலாம். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.